கடின உழைப்பு, நேர்மை, பொறுமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை ஆகியவையே வெற்றியின் அடிப்படை. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு ஜனவரி 4ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்காக இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்காக யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா ககன்தீப் சிங் அவர் தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டது. புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சனிக்கிழமை அறிவிச்சிருக்காரு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனைத்து பருவநிலை சாலைகள் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 11.5 ஆண்டுகளில் மொத்தம் 4.6 லட்சம் கிலோமீட்டர் நீளத்தில் 82,000க்கும் மேற்பட்ட சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது கிராம மேம்பாட்டினுடைய மூலம் தேசிய நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா டிசம்பர் 25, 2000 கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 11.5 ஆண்டுகளில் 4.6 லட்சம் கிலோமீட்டர் சாலையை அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக, குணப்படுத்த இயலாத நோய்களுக்கு தீர்வு காண சித்த மருத்துவ ஆராய்ச்சியில் ஊக்குவிப்பு தேவை. குடியரசு துணைத் தலைவர் பேசியிருக்காரு. என்னன்னா, குணப்படுத்த இயலாத கருதப்படும் நோய்களுக்கான தீர்வுகளை கண்டறிய சித்த மருத்துவத்தில் அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சித்த மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் அகத்தியரின் பிறந்த தினத்தையொட்டி ஆண்டுதோறும் சித்தா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சித்த மருத்துவ தினம் எந்த நாள் கொண்டாடப்படுதுன்னா ஜனவரி 6ஆம் தேதி தான் கொண்டாடப்படுது. யாருடைய நினைவாக? சித்த மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படக்கூடிய அகத்தியருடைய பிறந்த தினத்தையொட்டி தான் ஆண்டுதோறும் சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்படுது. அதன்படி மத்திய ஆயுஷ் அமைச்சகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் ஆகியவை சார்பில் உலகளாவிய ஆரோக்கியத்துக்கான சித்தா என்ற கருப்பொருள் 9ஆம் ஆண்டு சித்தா தின விழா சென்னையில் நடக்குது. இதுக்கான கருப்பொருள் பார்த்துக்கோங்க. உலகளாவிய ஆரோக்கியத்துக்கான சித்தா, அதுதான் கருப்பொருள். அதே போல் தமிழகத்தில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி பரம்பரை மருத்துவர்களுக்கு ஓய்வூதியம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாயாக இருந்த நிலையில் அதை 2022ஆம் ஆண்டு முதல் 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டிலேயே யுனானி, யோகா, சித்தா உள்ளிட்ட 5 மருத்துவ துறைகள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு பென்ஷன் பாருங்கள், 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க. 2022 அவங்களுக்கு 3000 ரூபாயை உயர்த்தி கொடுக்குறாங்க. இவற்றின் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பேசியிருக்காரு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர். அப்போ பார்க்க வேண்டியது, சித்தா தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னா அகத்தியரோட பிறந்த தினமான ஜனவரி 6 தான் சித்த தினம் கொண்டாடப்படுது. அதே போல் தமிழ்நாட்டில் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி இது எல்லாமே கொண்ட ஒரே மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்ததாக, சிறந்த நெசவாளர் வடிவமைப்பாளர் விருது வழங்கியிருக்காங்க. தமிழகத்தில் மாநில அளவில் சிறந்த கைத்தறி நெசவாளர், வடிவமைப்பாளர் மற்றும் இளம் வடிவமைப்பாளர் விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 13 விருதாளர்களுக்கு ரூபாய் 23.75 லட்சத்தில் பரிசு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் 49வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனத்தில் YMCA மைதானத்தில் ஜனவரி 8லேருந்து 21 வரைக்கும் நடக்குது. அப்போது 49வது புத்தக கண்காட்சி எந்த தேதியில் நடக்குதுன்னா ஜனவரி 8லேருந்து 21 வரைக்கும் சென்னை நந்தனத்தில் YMCA மைதானத்தில் நடக்குது. அடுத்ததாக, அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாவித்திரிபாய் பூலே பெயரில் ஆசிரியர்களுக்கு விருது. முன்னாடி பார்த்தோம், நம்ம ஜனவரி 3ஆம் தேதி சாவித்திரிபாய் பூலே அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவுடைய முதல் ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்தியாவின் முதல் ஆசிரியர் என அழைக்கப்படும் சாவித்திரிபாய் பூலே பிறந்த நாள் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாவித்திரிபாய் பூலே இந்தியாவின் நவீன கல்வி மற்றும் பெண் கல்வியினுடைய அன்னை என போற்றப்படுபவர். அவர் இந்தியாவின் முதல் ஆசிரியராக ஆனது மட்டுமல்லாமல் தன்னிடம் படித்த 417 மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்கியிருக்கிறார். அந்த 417 ஆசிரியர்களும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கியிருப்பார்கள். ஸோ அதுபோல் ஆசிரியர் சமூகம் பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு சிறந்த சேவையாற்றி வருது. ஸோ அதுக்காக அடுத்ததாக, பெண் சிசு கொலையை தடுக்க போராடி இருக்காரு. மராட்டிய மொழியினுடைய கவிதை இலக்கியத்தில் மாபெரும் திருப்பு முனையை தந்தவர் சாவித்திரிபாய் பூலே. அவர் கவிஞராகவும் திறந்திருக்காரு. சாவித்திரிபாய் பூலே பெயரில் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் விருது வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஆண்டுதோறும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் சாவித்திரிபாய் பூலே அவருடைய பெயரில் ஆசிரியர்களுக்கு விருது வழங்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, யாருடைய பெயரில் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளுதான் சாவித்திரிபாய் பூலே. அடுத்தா, டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழகம் முதலிடம். கடந்த ஆண்டில் 20,866 பேருக்கு தொற்று. நாட்டிலேயே 2025ஆம் ஆண்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் டெங்குவால்
20,866 பேர் வந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ 2025. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் 20,866 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக மகாராஷ்டிரத்தில் வந்து 13,333 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10,239 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 8,926 பேர். அடுத்ததாக நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளத்தில் டெங்கு தீவிரத்தால் வந்து 49 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்போ உயிரிழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் எத்தனை பேர்னா 49 பேர். அதே அதிகமாக பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 20,866 பேர். அடுத்தா மகாராஷ்டிரத்தில் வந்து 13 பேரும், தமிழகத்தில் 12 பேரும் வந்து இறந்துருக்காங்க. இந்த டெங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற கொசுக்கள் மூலமாக தான் வந்து பரவுது. அடுத்தா புத்தரின் ஞானமும் பாதையும் மொத்த மனித குலத்துக்கானது அப்படின்னு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் என்னென்னா, புதுடில்லியில் உள்ள ராய் பித்தோரா சரிங்களா, ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் புத்தனுடைய புனித நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருட்களினுடைய சர்வதேச கண்காட்சியை வந்து பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. எங்கன்னா புதுடில்லியில் ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் தான். ஒளியும் தாமரையும் விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் என்ற தலைப்பிலான இக்கண்காட்சியில் நேபாள எல்லையொட்டி உத்தரப்பிரதேச பகுதியான பிப்ராவில் சரிங்களா, பிப்ராவில் வந்து பண்டைய கபிலவஸ்து நகரமாக கருதப்படுற அந்த இடம், அந்த பிப்ரானா பண்டைய கபிலவஸ்து நகரமாக கருதப்படுற உத்தரப்பிரதேச இடத்துல தான் வந்து கடந்த 1898 கண்டறியப்பட்ட புத்தரின் புனித நினைவு சின்னம் வந்து முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. சரி, அப்போது புத்தருடைய கண்காட்சி வந்து எங்கே நடந்துச்சுன்னா புதுடில்லியில் ராய் பித்தோராவில் நடந்துச்சு. முக்கியமாக 1898 அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அருகில் உள்ள பிப்ராவில் கிடைச்ச அந்த நினைவு சின்னத்தை வச்சு தான் வந்து முக்கியமாக காட்சிப்படுத்தி. அதே போல் பௌத்த மதம் சார்ந்த பாலி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. உலகளாவிய பௌத்த மத மாநாடு, அடுத்து விசாக், ஆஷாடா பூர்ணிமா போன்ற சர்வதேச நிகழ்வுகளுக்கு இந்த உணர்வு வந்து உந்து சக்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்ததான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா செம்மொழியாக முன்னாடி எத்தனை மொழி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 செம்மொழி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர் 2024 ஒரு 5 செம்மொழியை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த 5 செம்மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா மராத்தி, பாலி, பிராகிருதம், வங்காளம், அசாமியம். இந்த 5 தான் வந்து கடைசி அறிவிக்கப்பட்ட செம்மொழிகள். அடுத்தா ராணி வேலுநாச்சியார் பிறந்தநாள். குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் வந்து புகழாரம் செலுத்தியிருக்காங்க. ராணி வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா 1730 ஜனவரி 3 பிறந்திருப்பாங்க. 1796 டிசம்பர் 25 வந்து இறந்திருப்பாங்க. 1730ஆம் ஆண்டு பிறந்த ராணி வேலுநாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டு தனது சிவகங்கை ராஜ்யத்தை மீண்டும் வெற்றி முதல் இந்திய ராணி ஆவார். சரிங்களா, அந்த வென்ற முதல் இந்திய மகாராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலுநாச்சியார் தான். 1772 பார்த்தீங்கன்னா கர்னல் பாஞ்சோர் அவருடைய தலைமையில் வந்து சிவகங்கை தாக்கப்பட்டிருக்கோம். முத்துவதுநாதர் வந்து இறந்திருப்பார். அதுக்கப்புறம் 8 ஆண்டுகள் வந்து இவங்க திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து இவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1780 வந்து பார்த்திங்கன்னா திரும்ப மருது சகோதரருடைய உதவியுடன் இவங்க வந்து போரிட்டு ஆங்கிலேயரை வென்று திரும்ப சிவகங்கை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த தினம் தான் வந்து ஜனவரி 3. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்ற பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க. சமீபத்தில் அதே போல் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் பேரில் வந்து ஒரு பாலம் திறந்து வச்சுருப்பாங்க. அடுத்ததாக மின்சார வாகன பேட்டரிகளுக்கு பிரத்யேக அடையாள எண் மத்திய அரசு வந்து திட்டம். என்னென்னா கால்நிலை மாற்ற சூழலை வந்து எதிர்கொள்கிற விதமாக அதிகப்படியான அந்த கார்பன் டை ஆக்சைடை தடுக்கணும் அப்படின்றதுக்காக மின்சார வாகனத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க. இவங்க வந்து மின்சார பேட்டரிகளுக்கு வந்து ஒரு அடையாள எண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளை கண்காணிப்பதற்கும் அவற்றை முறையாக மறுசுழற்சி செய்வதற்கும் ஏதுவாக அவற்றுக்கு ஆதார் போன்ற பிரத்யேக அடையாள எண்ணை வந்து உருவாக்க மத்திய நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து அமைச்சகம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. பேட்டரி தயாரிப்பாளர்கள் அல்லது இறக்குமதியாளர்கள் ஒவ்வொரு பேட்டரிக்கும் 21 இலக்கங்கள் கொண்ட பிரத்யேக அடையாள எண்ணை ஒதுக்குவது கட்டாயமாக்கப்படும். அப்போது எத்தனை எண் பார்த்தீங்கன்னா 21 எண். நமக்கு ஆதாரில் 12 எண் இருக்கும், இந்த பேட்டரியில் வந்து 21 எண் கொடுக்குறாங்க. இந்த எண் பேட்டரியின் மீது எளிதில் சிதைவடையா வண்ணம் தெளிவாக எழுதப்பட வேண்டும். இந்த எண் மூலம் ஒரு பேட்டரி தயாரிக்கப்பட்ட மூலப்பொருட்கள் தொடங்கி அதன் பயன்பாடு, மறுசுழற்சி அல்லது அதன் இறுதிக்காலம் வரையிலான அனைத்து விவரங்களையும் வந்து துல்லியமாக கண்காணிக்க முடியும். பேட்டரி மறுசுழற்சி செய்யப்பட்டாலோ அல்லது அதன் வடிவம் மாற்றப்பட்டாலோ அதற்கு புதிய அடையாள எண் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் லித்தியம் அயன் பேட்டரிகள் தேவையில் 80 முதல் 90% வரை வந்து மின்சார வாகனத்துறையிலேயே உள்ளது. எனவே முதல் கட்டமாக மின்சார வாகன பேட்டரிகளுக்கு இந்த அடையாள எண் திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. அப்போ மின்சார வாகன பேட்டரி தான் வந்து இந்த முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில். குறிப்பாக 2 கிலோவாட் ஹவர் திறனுக்கு அதிகமான பேட்டரிகளுக்கு இத்திட்டம் வந்து பொருந்தும். இப்போ எத்தனை 2 கிலோவாட் ஹவர் திறனுக்கு உள்ள பேட்டரி, கனமான பேட்டரி தான் இந்த திட்டம் வந்து பொருந்தும் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு குறித்து
ஆலோசிக்க ஒரு தரநிலை குழு வந்து அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த மின்சார வாகன பேட்டரிக்கு வந்து பிரத்யேக எண் நம்பர் வந்து 21 இலக்கம் கொண்ட நம்பர் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை வச்சு எல்லா டீட்டெயிலுமே கண்டுபிடிச்சலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்தமானில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கண்காட்சி அமித்ஷா வந்து தொடங்கி வைக்கிறாரு. நாட்டின் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான அந்தமான் நிக்கோபார் தீவில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா தொடங்கி வைக்கிறாரு. அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகரான ஸ்ரீ விஜயபுரத்தில், அதாவது முன்னாடி வந்து போர்ட் பிளேயர் அப்படின்ற பேரில் இருந்துச்சு, உள்ள ITF மைதானத்தில் வந்து இக்கண்காட்சி வந்து 3 நாட்கள் வந்து நடைபெறுகிறது. இந்த அந்தமானோட தலைநகர் பார்த்திங்கன்னா முன்னாடி போர்ட் பிளேயர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2024 அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் பிளேயரோட பேரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயம் அப்படின்னு பேர் மாற்றிருப்பார் பிரதமர் மோடி அவர்கள். சரிங்களா? அங்கே தான் வந்து இந்த 3 புதிய குற்றவியல் சட்டத்தை வந்து தொடர்பான கண்காட்சி நடக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி கால குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சி அதிநியம் ஆகிய 3 புதிய சட்டங்கள் வந்து 2025 ஜூலை 1 அமல்படுத்தப்பட்டது. இந்த பாரதிய நியாய சம்ஹிதானா இந்திய தண்டனை சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதானா இந்திய குற்றவியல் சட்டம், அடுத்து பாரதிய சாட்சி அதிநியம்னா இந்திய சாட்சி சட்டம். இந்த 3 சட்டத்துக்கு மாற்றாக தான் மத்திய அரசு 2024 ஜூலை 1 புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய கண்காட்சியை தான் அந்தமானில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறார். அடுத்து தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா 2 குழந்தைகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்து போட்டியிட தடை நீக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? என்னென்னா இந்த 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்குங்க உள்ளாட்சி தேர்தல் வந்து போட்டியிட முடியாது அப்படின்னு தடை வச்சுருக்காங்க. இந்த மசோதாவை மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் தனசாரி அனுசுயா சீதாக்கா பேரில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அப்போது அவர் பேசியதாவது 1980-90களில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்ததால் 2 குழந்தைகள் விதி 1994 கொண்டு வரப்பட்டது. அப்போ 2 குழந்தைகள் என்ற விதி அப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1994. அதன்படி 2 குழந்தைகள் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தடை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படின்னா தெலுங்கானாவில் உணவு பாதுகாப்பை மேம்படுத்தவும் வேலையின்மை மற்றும் வறுமை போன்ற சமூக பிரச்சனைகளை வந்து களையவும் இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது மாநிலத்தின் ஊரக பகுதிகளில் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.7 குறைந்துள்ளது. இது மக்கள் தொகை மாற்று விகிதத்தை வந்து குறைவாக உள்ளது. அதாவது மக்கள் தொகையோட அந்த மாற்று விகிதத்தை விட குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாற்று விகிதம் 2.1 இருக்க வேண்டும் என்பதே மாநில அரசினுடைய விருப்பம். தற்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவது பெரும் சிக்கலுக்கு வழிவகுக்கும். இதற்கு தீர்வு காணும் வகையில் முதல் கட்டமாக தெலுங்கானா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2018 வந்து திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்கவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து போட்டியிடுறதுக்கான முன்னாடி தடை இருந்துச்சு, அந்த தடையை வந்து நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய கருவுறுதல் வந்து குறைஞ்சி வருது. 1.7 இருக்கு. ஆனால் அவங்களுடைய கருவுறுதல் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 இருக்கணும். இது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால் நாங்கள் வந்து போட்டியிடுறதுக்கு வந்து அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கானா. முக்கியமாக அந்த 1994 அந்த 2 குழந்தைகள் விதி பார்த்துக்கோங்க. அடுத்தா பாகிஸ்தானுடைய முதல் விமான ஏவுகணை சோதனை வந்து வெற்றி. என்னென்னா விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய பாகிஸ்தானுடைய முதல் தைமூர் ஏவுகணை ரகம் வந்து வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போது விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய பாகிஸ்தானுடைய முதல் ஏவுகணை எதுன்னு பார்த்தீங்கன்னா தைமூர். கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் நிலம் மற்றும் கடல் இலக்கை வந்து இந்த ஏவுகணை வந்து தாக்கி அளிக்கும். அப்போ தைமூர் என்ற ஏவுகணை சோதனை வந்து எந்த நாட்டில் வந்து பரிசோதிக்கப்பட்டதுன்னா பாகிஸ்தானில். அடுத்த தமிழ் நிலத்தின் ஆளுமைகளை தரணியெங்கும் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரையில் திறக்கப்பட்ட மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியரோட பெயர் சூட்டினோம். அடுத்து கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருச்சிலை வந்து அமைத்தோம். இது வந்து தமிழ் நிலத்தினுடைய ஆளுமை வந்து தரணியெங்கும் கொண்டு சேர்க்கிறதுனால முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து எங்கே திருவுருச்சிலை செஞ்சுருக்காங்கன்னா கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில். ஸோ தினமணியில் இந்த முக்கியமான நியூஸ் தான். அடுத்து இந்து தமிழ் போவோம். பேரூராட்சிகள் தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்போ பேரூராட்சிகள் வந்து எந்த சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன? தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 கீழ் தான் நிர்வகிக்கப்படுகின்றன. மொத்தம் தமிழ்நாடு மாநிலத்தில் 528 பேரூராட்சிகள் உள்ளன. அவை வருமான அடிப்படையில் வந்து 4 தரத்தாக வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்ததாக 3.8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தமிழக பகுதியில் வாழ்ந்ததற்கான சான்று அத்திரம்பாக்கத்தில் உள்ளன. அவர்கள் கற்கருவிகளை பயன்படுத்திய குழுக்களாக வாழ்ந்தனர். அப்போ 3.8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தமிழக பகுதியில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து அத்திரம்பாக்கத்தில் இருக்க அகழ்வாய்ச்சியில் தான் சென்று கிடச்சிருக்கு நமக்கு. சரிங்களா? அந்த கற்கருவிகளை வந்து பயன்படுத்தி குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க அவங்க. அடுத்தா பழங்கால தமிழகம் வடக்கே திருப்பதி முதல் தெற்கே குமரி வரையும் கிழக்கே மேற்கு கடலை ஒட்டி பரவி இருந்தது. கேரளாவின் பெரும்பகுதி பண்டைய தமிழகத்தின் பகுதியாகவே இருந்தது அப்படின்னு கூறப்படுது. அடுத்ததா
சிந்து சமவெளி நாகரிக காலத்தில், அதாவது கிமு 580 இருந்தே பெரிய நகரங்கள் மற்றும் எழுத்து வடிவங்கள் தமிழ் பிராமி இருந்ததை கீழடி தொல்லியல் ஆய்வுகள் வந்து காட்டுகின்றன. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஆர்கியாலஜிக்கலில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கிமு 580 இருந்தே பெரிய நகரங்கள் மற்றும் எழுத்து வடிவங்கள் இருந்ததை கீழடி தொல்லியல் ஆராய்வு வந்து காட்டுகிறது. அந்த எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்து வடிவம். அதே போல் சங்ககாலம் கிமு 500 கிபி 300 இலக்கிய தொல்லியல் சான்றுகளின்படி இக்காலம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த காலம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழ் நிலப்பரப்பை வந்து ஆண்டிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து அடித்தளம் அமைத்த காலம் எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் கிமு 500 முதல் கிபி 300 வரை. அடுத்ததாக இந்திய ராட்சத அணில் மகாராஷ்டிராவுடைய மாநில விலங்காகும். அப்போ இந்திய ராட்சத அணில் மகாராஷ்டிராவோட மாநில விலங்கு. இது மலபார் ராட்சத அணில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அணில்கள் மேற்கு தொடர்ச்சி மலை சயாத்ரி மலை காடுகளில் வந்து காணப்படுகின்றன. அப்போ மகாராஷ்டிராவோட மாநில விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராட்சத அணில். இது வந்து மலபார் ராட்சத அணில் அப்படின்னும் அழைக்கப்படுது. இது மகாராஷ்டிராவுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சயாத்ரியில் வந்து காணப்படுது. அடுத்த ஒரு கோட்ஸ் ஹென்றி போர்டு சொல்லியிருக்காரு, உழைக்காதவன் ஒருபோதும் நேராகவே சிந்திக்க மாட்டான். சோம்பேறித்தனம் மனதை கோணல் வழிக்கு இட்டு செல்லும். ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடாமல் சிந்திப்பது ஒரு வகை மன வியாதியாகும் சொல்கிறாங்க. அடுத்ததாக புறநானூற்று பாடல் ஒன்றில் பாண்டிய மன்னர் தலையாங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியனை சார்ந்து புலவர் பலர் இருந்தனர் என்றும் அவருடைய தலைவனாக மாங்குடி மருதன் என்பவர் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது இந்த பாண்டியன் தலையாங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியனை சுற்றி பல புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த புலவர் குடும்பத்துக்கு தலைவராக யார் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் தான் வந்து இருந்திருக்காரு. அடுத்ததாக கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படும் திருநாவுக்கரசர் மதுரை தமிழ் சங்கத்தில் தருமி பொற்கிழி பெற்ற செய்தியை தேவார பதிகம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படும் ஆண்டாள் சங்கத்தமிழ் என்ற திருப்பாவையில் வந்து பாசர் 30 கூறுகிறார். அடுத்ததாக அமெரிக்காவின் முதல் கருத்தடை சிகிச்சை மையத்தை 1916 மார்க்ரெட் சாங்கர் தொடங்கினார். அது சட்டவிரோதமானது என்று மூடப்பட்டதை தொடர்ந்து 1921 அமெரிக்கா குடும்ப கட்டுப்பாட்டு சங்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. யாருன்னா இந்த மார்க்ரெட் சாங்கர். அடுத்தா அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே தனியாக பறந்த முதல் பெண் 2வது விமானி என்கிற பெருமையை அமெலியா இயர்ஹார்ட் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி புத்தர் கண்காட்சியை பார்த்தோம்ல 1898 கிடைச்ச அந்த சின்னத்தை வச்சு தான் வந்து கண்காட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு அந்த கண்காட்சி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தா மரபணு மாற்றம் மூலம் வந்து முள் இல்லாத மீனை வந்து சீனா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மீன் சாப்பிடுவதில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அதில் இருக்கும் முள் தான். அதனால் மீன் சாப்பிடும்பொழுது அதிக கவனம் தேவைப்படும். இப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக மரபணு மாற்றம் மூலம் முள் இல்லாத மீன் வகை வந்து சீனா விஞ்ஞானிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிபல் கார்ப் என்ற நன்னீர் மீன் வகையை சீன விஞ்ஞானிகள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டனர். இதில் வழக்கமாக ஆங்கில எழுத்து Y வடிவில் 80 சிறிய முட்கள் இருக்கும். இந்த முள் உருவாக்கத்துக்கு வந்து ரன் X2B என்ற மரபணு தான் வந்து காரணம் என கண்டறியப்பட்டது. ஸோ அந்த மரபணு வந்து மாற்றிருக்காங்க. சீன அறிவியல் அகாடமி விஞ்ஞானிகள் வந்து ஜோங்கே N6 என்ற மீன் வகையிலும் மரபணு மாற்றம் செய்து முள்ளில்லாத மீனாக வந்து உருவாக்கியுள்ளனர். இவற்றிலிருந்த CG ரன் X2BA மற்றும் மரபணு தான் வந்து முள் வளர்ச்சிக்கு காரணம் என கண்டறியப்பட்டு அதில் மாற்றம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ யார் வந்து முள்ளில்லாத மரபணு மாற்றம் மூலம் வந்து முள்ளில்லாத மீனை உருவாக்கியிருக்காங்கன்னா சீன விஞ்ஞானி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 4ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் தமிழ் முக்கியமான செய்தி தொகுப்புகள். தேங்க்யூ டு ஆல்.